உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்களேன். அனி, என் ஃப்ரெண்டு கால் பண்றான். போனை என்கிட்ட கொடுங்க. போனை கொடு. கொடுங்க அனி. ஹலோ. யாரா இருக்க போன்ல? சொல்டா. ஐயோ போறான் போல. சரிப்பா. அப்படியா? இல்லடா, இப்ப என்னால வர முடியாது. முடியாதுன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க. சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அனி, என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு என் போனை பறிச்சீங்க? அது ஒண்ணு இல்ல சஞ்சய், அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என் அக்கா பொண்ணு ஒருத்திக்கு நிலா வயசு தான் இருக்கும். அவளுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது. அவளுக்கு ஏதாவது gift வாங்கிட்டு போகணும். அதுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. கடையில காட்டுறதுக்கு இந்த போட்டோவை என் போனுக்கு அனுப்பிக்கிறேன். அத நான் சொன்னா செய்ய மாட்டேனா? ஏன்? நான் அனுப்பிக்கிட்டா என்ன? இந்தா. கடவுளே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் எப்படி சமாளிக்க போறனோ? நிலா, என்ன விது? நீ தூங்கிட்டு இரு. அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி விது. என்ன போட்டோ பார்த்துட்டு இன்னும் பீம்பாய் ரிப்ளையே பண்ணல? பீம்பாய், இப்பதான் உங்களை நினைச்சேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் அண்ட் டெலிபதி. கரெக்ட். ஆமா, போட்டோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நான் அதை சொல்லதான் கால் பண்ணேன். உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்குன்னு எடுத்து தைச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸ என் அம்மா எனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அவசரத்துல விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அதத்தான் நீங்க எனக்கு எடுத்து கொடுத்திருக்கீங்க. அப்படியா? என் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரே டேஸ்ட். எனக்கு என்ன சரியா இருக்கும்னு என் அம்மா மாதிரியே உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அது இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம விஷயமா? என்ன? நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேனே, அது என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்களா? அதுவா? நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ம்ஹும். அந்த புடவை கீழே விழுந்ததுக்கே அம்மா அபசகுனமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஆகணும் பீம்பாய், ஆகணும். அதுக்கு தானே நம்ம பிளான் பண்ணோம். அப்புறம் என்ன, அதை சொல்லி அப்பா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சில சம்பவத்தை பண்ணோன்னு வச்சுக்கோயேன், இந்த கல்யாணத்தை அம்மாவே நிறுத்திடுவாங்க. பண்ணிருவோம் பீம்பாய். அதை விட நமக்கு என்ன வேலை? 1000 பொய் சொல்லின்னு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரி 1000 கலவரம் பண்ணி பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்தலால. நிறுத்தணும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? பிளான் பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் பார்க்குக்கு வந்துருங்க. பக்காவா பிளான் பண்ணிடலாம். ஓகே, டன். எப்பவுமே எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பீம்பாய். நிலா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னால தான் சிரிக்கிறேன். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நாளைக்கு பார்க்கலாம். பாய். இந்த கல்யாணத்தை மட்டும் நான் நிறுத்தல. என் பேரு நிலாவே இல்ல. பாய். பாய். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது எழுதுங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லணும்? எங்க அம்மா மட்டும் சொன்னா போதும். ஏன்னா இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணதே அவங்க தான். அவங்க சொன்னா இந்த கல்யாணம் நின்னுடும். அப்ப அவங்கள தான் முதல்ல கரெக்ட் பண்ணணும். உங்க அம்மாவோட வீக்னஸ் என்ன? பெருசா வீக்னஸ்லாம் ஒன்றும் இல்லை. பிடிவாதம் தான் அவங்க பிரச்சனையே. புடவை கீழே விழுந்ததுக்கு ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே பீம்பாய். ஆமா, ஏதோ அப்பா சொன்னதால அபசகுனமா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சாங்க. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் தப்பாயிடுச்சுல்ல, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓவர் கவனம் அதுவே ஒரு வீக்னஸ் தானே பீம்பாய். ஆமால. சூப்பர் பாப்பா. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் தப்பாயிடுச்சுல்ல, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓவர் கவனம் அதுவே ஒரு வீக்னஸ் தானே பீம்பாய். ஆமால. சூப்பர் பாப்பா. உங்க அம்மா ஜோசியத்தெல்லாம் நம்புவாங்களா? நம்புவாங்க, ஆனா ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு தான். அது போதுங்க. டம்மியா ஒரு ஜோசியரை ரெடி பண்ணி இந்த ஜாதகம் பொருந்தலன்னு சொன்னா கல்யாணம் நின்னுட போகுது. எப்படி? நல்ல ஐடியாவா இருக்கே. நான் சொன்னா அது நல்லா தானே இருக்கும். நீ சொன்னியா? கார்ல வரும்போது நான் சொல்லிட்டு வந்ததே எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு சொல்றாரு. சுயமா யோசிச்சு ஒரு ஐடியா சொல்லுங்க அங்கிள், இல்லனா இங்கே விட்டுட்டு போயிடுவேன். ஆஹா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.